ஏற்பாடு செய்த நிர்வாகத்தை பொறுத்து அமையலாம், இல்லை தலைமை ஏற்று சிறப்பு செய்கின்ற பெரியவர்களால் ஒரு நிகழ்ச்சி சிறக்கலாம், எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு கொடுக்கின்ற பேராசிரியர் பெருமக்களால் நடக்கலாம், எல்லா ஏற்பாடுகளையும் செய்கின்ற அலுவலர்களால் சிறக்கலாம். ஆனால் இந்த வெயில் நேரத்திலும் எதையும் எதிர்பாராமல் தரையில் கால் மடக்கி அமர்ந்து தமிழ் கேட்க வந்திருக்கும் மாணவ செல்வங்களால் தான் ஒரு நிகழ்ச்சி சிறக்க முடியும் என்பது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். ஏன்னா இப்போ பிள்ளைங்க கீழே உட்கார்றது இல்லை, அது எவ்வளவு நல்ல விஷயங்கிறது தெரியாது. கீழே உட்கார்றதுன்னா கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? ஆனாலும் அமர்ந்து கேட்கின்றோம் என்று அமர்ந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள் அனைவரையும் நான் மனதார வணங்கி மகிழ்கின்றேன். அருமையான ஒரு முத்தமிழ் விழாவிற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஐயா அவர்கள் பேசும்போது உலக அதிசயங்கள் 7 என்று ஆரம்பித்தார். நிறைய விஷயங்களை தொகுத்து சொன்னார் இல்லையா? உலக அதிசயங்கள் 7 பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கோம்ல? இல்லைன்னு சொல்ல, பார்த்துருக்கோம். பார்த்துருக்கீங்க, நானும் பார்த்துருக்கேன், நீங்களும் பார்த்துருக்கீங்க. எங்க? அதான் பார்த்தாச்சுல. இது என்ன நேரில் போய் பார்த்துட்டு உலக அதிசயங்கள் 7 பார்த்துருக்கோம் இல்லையா? அதுல ஒன்று அமெரிக்காவில் இருக்கின்ற மிக உயர்ந்த கட்டிடமான எம்பயர் ஸ்டேட் என்ற கட்டடம் இல்லையா? அந்த கட்டிடத்தை விட பல மடங்கு உயரமான பிரமிடுகளை கட்டியவர்கள் எகிப்தியர்கள். அந்த எகிப்தியர்கள் பேசிய ஆதி எகிப்திய மொழி இப்போது இல்லை. உலகையே என் காலடியின் கீழ் கொண்டு வருவேன் என்று சொன்ன மாவீரன் அலெக்சாண்டர் பேசிய கிரேக்க மொழி இப்போது இல்லை. ஆசையே துன்பத்துக்கு காரணம் என்று சொன்ன அன்புக்கு அரசர் அவர் புத்தர் பேசிய பாலி மொழி இப்போது இல்லை. அன்போடு இந்த உலக மக்களுக்காக தன் உயிரை துறந்தவர் அன்பிற்கு அரசர் இயேசு பெருமான் பேசிய ஹீப்ரு மொழியின் கிளை மொழியான அரமிக் என்ற மொழி இப்போது இல்லை. ஆனால் இத்தனை மொழிகளோடு பிறந்து வளர்ந்து தன் தோழமை மொழிகளெல்லாம் அழிந்து சிதைந்து ஒழிந்த பிறகும் இன்றும் இலக்கிய இலக்கண வளங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒற்றை மொழி உயர்தனி செம்மொழியாகிய நம் தமிழ் மொழி மட்டும்தான் என்பது எல்லோருக்கும் ஒரு பெருமை தரக்கூடிய செய்தி. அப்படிப்பட்ட தமிழுக்கு மிக சிறப்பாக முத்தமிழ் விழாவினை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். உலகம் எங்கும் இருக்கக்கூடிய மொழிகள் 7102ங்கிறாங்க. அந்த மொழிகளில் இலக்கிய நயத்துக்கு தேவையான 11 குணங்களையும் கொண்ட ஒரே மொழி என்றால் அது தமிழ் மொழி மட்டும்தான் என்று ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் மொழிக்கு தான் அந்த பெருமை இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற அந்த ஒற்றை வரி என்பது இன்றைக்கு ஐநா சபை 1000 வாசல் கொண்ட ஐநா சபையிலும் ஜப்பான் பல்கலைக்கழகத்திலும் பொறிக்கப்பட்டிருக்கிறது என்று பெருமையாக சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, கிறிஸ்தவர்களின் புனித பூமியாகிய ஜெருசலேமில் ஒலிவ மலை என்று ஒரு மலை இருக்கிறது. அதில் இயேசுவினுடைய 10 கட்டளைகள் பொறிக்கப்பட்டிருக்கின்றன. அது உலகில் உள்ள முக்கியமான 24 மொழிகளில் பொறிக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்று நம்முடைய தமிழ் மொழி என்பது நமக்கெல்லாம் மிகவும் பெருமை தரக்கூடிய ஒன்று. இப்படி எல்லா வகையிலும் ஏற்றமும் தோற்றமும் மிகுந்த நம்முடைய தமிழ் மொழிக்கு முத்தமிழ் விழாவினை சிறப்பாக எடுத்துக்கொண்டிருக்கிற ஒரு அருமையான வேலை. தமிழ் படிக்க வந்திருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக பல பேர் ஐயோ நான் தமிழ் படிக்கிறேன், தமிழ் தானே படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற மாணவர்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். என்ன படிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் தமிழ் இளங்கலை தமிழ்னு சொல்ல மாட்டாங்க. வெக்கமாக இருக்குமா? தமிழா படிக்கிற அப்படின்னு யாரும் கேட்டுருவாங்களா? அதனால பிஏ படிக்கிறேன். பிஏன்னா என்ன குரூப் கேட்ட உடனே லிட்ரேச்சர், இலக்கியம். உடனே என்ன நினைப்பாங்களா? அவங்க இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நினச்சிக்குவாங்களாம். அதுக்காக லிட்ரேச்சர் படிக்கிறேன். ஏன் அவ்வளவு ஒரு தாழ்வு மனப்பான்மை? தேவையே இல்லை. தமிழ் தானே அப்படின்னு படிச்சீங்கன்னா அது நம்மளை விட்டு நம்ம மேலே வராது. தமிழ் தானே என்று படிப்பதை விட தமிழ் தேனே என்று ரசித்து படித்தீர்கள் என்றால் தமிழ் நிச்சயமாக நம்மை உயரத்துக்கு கொண்டு செல்லும். ஏன்னா நீங்கள் சந்திச்ச அத்தனை பிரச்சனைகளையும் நான் படிக்கும்போது சந்தித்தேன். நான் கல்லூரியில் படிக்கும்போது
எங்க சொந்தக்கார பொண்ணெல்லாம் பிகாம் ஒன்று சேர்ந்திருக்காங்க, ஒரு பொண்ணு பிஎஸ்சி மேக்ஸ் சேர்ந்திருக்கு. இந்த சூழல்ல நான் ஆர்வத்தோட சேர்ந்தேன். ஏன்னா எனக்கு 9ஆம் வகுப்பு தமிழாசிரியர் பாடம் நடத்துறது ரொம்ப பிடிக்கும். 9ஆம் வகுப்புல அவங்கள பார்த்ததுல இருந்து நம்மளும் தமிழ் படிக்கணும், தமிழ் ஆசிரியராக வர வேண்டும்ங்கிற ஒரு ஆசை. அதனால தமிழ்ல ஆர்வமா படிச்சு அதுக்கு ஏற்றாற் போல இறை அருள் கூட்டு வைத்தது கல்லூரியில பிஏ தமிழ் சேர்ந்தேன். ஆனா எங்க சொந்தக்காரங்க எல்லாரும் எங்க அம்மாட்டெல்லாம், எங்க அம்மா எங்க அப்பாட்டெல்லாம் வந்து, என்ன இப்படி தமிழ்ல கொண்டு சேர்த்துருக்கீங்க, என்ன எதிர்காலம் இருக்கும், பிகாம் படிக்கிறோம், எங்க பிள்ளைகளை பார்த்தீங்களா பிகாம் காமர்ஸ் படிக்கிறாங்க, இன்னொரு பொண்ணு மேத்தமெட்டிக்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கு, நாங்கெல்லாம் எப்படி படிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம், நீங்க எதுக்கு தமிழ் படிக்க வைக்கிறீங்கன்னு கேட்டாங்க. அப்போ எங்கள் அப்பாக்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும், ஒரே பிள்ளைய வச்சுட்டு இப்படி போய் தமிழில் சேர்த்து விட்டோமேன்னு எங்கள் அப்பா வருத்தப்பட்டார், கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஆனால் படித்து முடித்த பிறகுதான் தெரியும் எல்லாருக்குமே, என் கூட சேர்ந்து வேற வேற துறைகளில் பெருமையாக நாங்கள் படிக்கிறோம்னு என்று சொன்ன எங்கள் சொந்தக்கார பிள்ளைகள்லாம் இருக்க இடம் தெரியாமல் போயிடுச்சு. ஆனால் தமிழ் தானே படிக்கிறேன்னு சொன்ன என்னை என் தமிழ் உலக நாடுகளுக்கெல்லாம் கொண்டு சென்று சேர்த்து கொண்டிருக்கிறது என்றால் என்ன படிக்கிறோம்ங்கிறது முக்கியமே கிடையாது. அதை எப்படி படிக்கிறோம், எப்படி ரசித்து படிக்கிறோம், எப்படி நம் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு அதை பயன்படுத்துகிறோம் என்பதுதான் முக்கியம். அந்த வகையில் தமிழ் நம்மை உயர்த்தி கொண்டிருக்கிறது என்பதை மனதில் வைத்துக் கொண்டு அதை விருப்பத்தோடு கற்க வேண்டும் என்ற கோரிக்கையை முதலில் வைத்தேன். திருக்கோவையார்ல ஒரு அருமையான இடம், மாணிக்கவாசகர் எழுதிய திருக்கோவையார். ரொம்ப இலக்கியமா பேசுவேன்னு நினைச்சிடாதீங்க, ஏன்னா மற்ற துறை மாணவர்கள் இருக்கீங்க, நான் பொதுவாக தான் பேசுவேன், சரியா? முதல்ல கொஞ்சம் தொடக்கம். திருக்கோவையார் என்று மாணிக்கவாசகர் எழுதிய ஒரு இலக்கியம். அதுல ஒரு காதலனும் காதலியும் சந்திக்கிறாங்க. இது வந்துரும்ல, நம்ம இலக்கியத்துல இது வரும் இல்லையா? ஒரு தலைவனும் தலைவியும் சந்திக்கணும், ஒரு இடத்துல இத்தனை மணிக்கு 7 மணிக்கு வந்துருன்னு சொல்லி வச்சிருக்காங்க. இந்த பொண்ணு தலைவி அவ தோழியோட வந்து நின்றுட்டா. தலைவன் வழக்கம் போல தாமதம், வரல. நேரம் ஆகுது, நேரம் ஆகிக்கிட்டே இருக்கு, வரல. ரொம்ப நேரம் ஆகுது, இன்னும் வரல. இவங்க 2 பேரும் காத்து காத்து நிக்கிறாங்க. கால் வலிக்குது, அதற்கு மேல மனசுக்குள்ள பயம் வந்துருச்சு. நம்ம கொஞ்ச நேரம் நம்ம வீட்டுக்கு டெய்லி வர்ற அப்பா லேட்டா வர்றாருன்னு வச்சுக்கோங்க, தினமும் ஒரு நேரத்துக்கு வர்றவரு கொஞ்சம் தாமதமாச்சுன்னா நம்ம என்னெல்லாம் கற்பனை பண்ணுவோம், என்னாச்சோ, வண்டிக்கு எதுவும் ஆயிடுச்சுமோ, வழியில என்னமோ ஆயிடுச்சோ, பயப்படுவோம் இல்லையா? அதே மாதிரி அந்த தலைவியும் தோழியும் பதறாங்க. தலைவன் வர்றதுக்கு இவ்வளவு தாமதம் ஆகுதே, ஒரு நாள் அப்படி இருக்க மாட்டானே, என்ன ஆகிருக்கும்? 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஒருவேளை வர்ற வழியில காட்டுக்குள்ள ஏதாவது விலங்குகள் அடிச்சு போட்டிருக்குமோ? ஆனா இருக்காது, ஏன்னா அவன் கையில வில் அம்பெல்லாம் இருக்கும், அதனால ஒன்னும் ஆயிருக்காது. ஒருவேளை இருட்டுல வரும்போது ஏதாவது தவறி தண்ணிக்குள்ள எழுதி விழுந்திருப்பானோ? விழுந்தாலும் தப்பிச்சிருவான், ஏன்னா அவனுக்கு நீச்சல் தெரியும். வேற யாராவது கழிவர்கள் யாராவது அடிச்சு அவனை போட்டு போயிருப்பாங்களோ? இல்ல, இவன் வீரன், இவனால ஒன்றும் பிரச்சனை வராது. அப்ப என்ன பிரச்சனை, எதனால அவனுக்கு எதுவும் ஆயிருக்குமோன்னு நினைச்சு 2 பேரும் பதறிக்கிட்டே இருக்காங்க, 1000 காரணங்களை சொல்லி. அப்போ இவன் வழக்கம் போல தாமதமா அங்கிருந்து ஓடி வரான், வேகமா ஓடி வரான். அந்த உடனே இந்த பொண்ணு கேட்கிறான், ஏன் இவ்வளவு தாமதம்? கேட்ட உடனே அவன் சொன்னா, நான் வருகின்ற வழியில் மதுரை தமிழ்ச்சங்கம் இருந்தது, அங்கே புலவர்கள் எல்லோரும் சேர்ந்து அமர்ந்து தமிழ் ஓதிக்கொண்டிருந்தார்கள், இலக்கிய இலக்கண ஆராய்ச்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். நான் போகும்போது என் காதில் விழுந்ததால் அங்கே நின்று சற்று நேரம் தமிழை ரசித்ததில் நான் என்னை மறந்து நின்று விட்டேன், அதனால் தாமதமாகிவிட்டது என்று சொல்கிறேன். அப்போ இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் மறக்க செய்வது காதல், ஆனால் அந்த காதலையே மறக்க செய்வது தமிழ் என்பதை அந்த பாடல் நமக்கு உணர்த்தி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம் இல்லையா? அப்படிப்பட்ட உயர்வுக்குரியது தமிழ் என்று சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, தமிழ் எவ்வளவு பெருமைக்குரியது அப்படிங்கிறத நம்ம பெரியவர்கள் சொல்கிறார்கள். நீங்கெல்லாம் பக்தி இலக்கியம் படிச்சிருப்பீங்க, ரொம்ப பயந்துடாதீங்க, இலக்கியத்துக்குள்ள ரொம்ப போக மாட்டேன், தொட்டுட்டு போயிருந்தேன். பக்தி இலக்கியத்தில் ஒரு முக்கியமான இடம் வரும். பல்லவ மன்னன் ஒருவன், அவன் ஒரு புலவரை பார்த்து என்ன புகழ்ந்து பாடுன்றான். கணிகண்ணன் என்ற புலவரை பார்த்து என்ன புகழ்ந்து பாடு, எல்லாரையும் பாடுறீங்களா, என்ன பாடு? உடனே அவர் சொல்றாரு, இல்ல நான் இறைவனை தவிர வேறு யாரையும் மனிதர்களை புகழ்ந்து பாட மாட்டேன் அப்படிங்கிறார். அரசனை கூட வாங்குறார், அரசனை கூட நாங்கள் ஆண்டவனை தவிர யாரையும் புகழ்ந்து பாட மாட்டோம்.
என்று சொன்ன உடனே அரசனுக்கு கோபம் வந்துருச்சு. எப்ப அரச கட்டளையை மீறுகிறாயோ இனிமே நீ இந்த ஊருக்குள்ள இருக்கக்கூடாது, உன்னை நாடு கடத்துகிறேன், ஊரை விட்டு வெளியே போட்டார். சொன்ன உடனே அவர் சரின்ட்டு வெளியே போயிட்டார். கணிகண்ணன், அவர் பேர் கணிகண்ணன், அவர் வெளியே வந்தாரு. அவருடைய குரு திருமழிசை ஆழ்வார், 12 ஆழ்வார்கள்ல ஒருவர் திருமழிசை ஆழ்வார். அவர்கிட்ட போய் சொல்றார், என்னை அரசன் ஊரை விட்டு வெளியே போய் சொல்லிட்டாரு, நான் போறேன். போறியா? நீ போயிட்டீங்கன்னா நான் எதுக்கு இருக்க போறேன், ஓ பின்னால நானும் வரேன். திருமழிசை ஆழ்வார் கிளம்புறார். அவர் கிளம்பும் போது அவர் தினமும் வழிபடுகின்ற பெருமாளை பார்க்கிறார். பெருமாள் பள்ளி கொண்டு படுத்திருக்காரு இல்லையா, அங்க இருக்கிற பெருமாள் படுத்திருக்காரு. இவர் போய் நேர இறைவன்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறார். என்ன சொல்றார்? கணிகண்ணன் போகின்றான். இது காஞ்சிபுரத்தில் நடந்த நிகழ்ச்சி. கணிகண்ணன் போகின்றான், காமருப்பும் கட்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டாம், நீ உந்தன் பைனாக பாயை சுருட்டிக்கொள் அப்படின்னு சொல்றார். பெட்டி படுக்கையெல்லாம் சுருட்டிட்டு கிளம்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி நீ உன்னுடைய பைனாக பாயை சுருட்டிக்கொள் அப்படின்னு சொல்றார். அந்த படுக்கை, பாம்பு படுக்கை சுருட்டிக்கொள் சொன்ன உடனே இறைவன் சுருட்டிட்டு கிளம்பிட்டார். இவர் பின்னால போயிட்டாரா. ஒரு நாள் போயிட்டாங்க, ஊரை விட்டு வெளியே போய் ஊருக்கு வெளியே ஒரு இடத்துல தங்கிட்டாங்க. இப்ப ஊர் களையிழந்து போச்சு. ஏன்னா பெருமாள் வெளியே போயிட்டாருன்னா அவருடைய மார்பில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியும் சேர்ந்துல ஊரை விட்டு வெளியே போயிருக்கோம். அதனால ஊரே களையிலிருந்து இருளடிஞ்சு போகிறது. ஏன் அரசர் பார்த்தார், கோயில வந்து பார்த்தா சாமியை காணோம். ஐயோ என்ன நடந்தது தெரியலையேன்னு கேட்கும்போது இப்படி கணிகண்ணனும் அவருடைய ஆழ்வாரும் சேர்ந்து இப்படி இறைவனை கூட்டிட்டு போயிட்டாங்க என்று சொன்ன உடனே அரசனே படையோட வந்து விழுந்துட்டான் காலில். கணிகண்ணன் காலில் விழுந்து நான் செஞ்சது தப்பு, மீண்டும் வர வேண்டும்னு கேட்ட உடனே அவர்கள் மீண்டும் ஊருக்குள்ள வந்தாங்க. திருமழிசை ஆழ்வார் ஆண்டவனுக்கு கட்டளை இடுகிறார். கணிகண்ணன் போக்கொழிந்தான், காமருப்பும் கட்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டும், நாங்க போகல, எங்க பயணத்தை ரத்து பண்ணியாச்சு, நீயும் படுத்துரு, நீ உந்தன் பைனாக பாயை நீட்டிக்கொள் என்று சொன்ன உடனே படக்குன்னு விரிச்சு படுத்தார் பெருமாள். இவங்க ஒரு நாள் போய் வெளியே தங்குனாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு ஓர் இருக்கை அப்படின்னே பேர். காஞ்சிபுரம் பக்கத்துல இருக்கு ஒரு ஊர். இப்படி தமிழால் இறைவனை கோவிலை விட்டு வெளியே கொண்டு வரவும் முடியும், கோயிலுக்குள் கொண்டு செல்லவும் முடியும். எல்லோரும் இறைவன் பின் செல்வார்கள், ஆனால் இறைவன் தமிழின் பின் செல்வார் என்பதற்கான எடுத்துக்காட்டுகளாக நம் இலக்கியத்தில் பதியப்பட்டிருக்கிற செய்திகள் தான் இவையெல்லாம் என்று பார்க்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட உயர்ந்த தமிழை படிக்கின்றவர்கள் தமிழ் துறையில் உள்ளவங்க மட்டுமல்ல, மற்ற துறையை சேர்ந்தவர்களும் தமிழில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த அந்த கருத்துக்களை வாழ்வியலாக, தத்துவமாக, வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டிய அறநெறிகளாக பின்பற்றி வாழ்ந்தால் வாழ்க்கையில் நமக்கு உயர்வு கிடைக்கும் என்பதை உங்கள் மத்தியில் பதிய வைக்கிறேன். அம்மா பேசும்போது சொன்னாங்க, எங்க மாணவர்கள் எல்லாம் தினை மாவு போல இனிமையானவர்கள். அந்த சொல் கொஞ்சமும் பொய் இல்லை, அத்தனையும் உண்மை என்பதை நான் உணர்றேன். ஏன்னா இவ்வளவு அழகா கட்டுப்பாடோடு கண்ணியமாக அமர்ந்திருக்கின்ற மாணவ செல்வங்களை வேற எங்கேயும் பார்க்க முடியாது. இதை நான் உங்களுக்காக சொல்லலை, கீழே உட்கார்ந்தும் கவனமா இருக்கீங்க இல்லையா, அதற்காக சொல்றேன். இவ்வளவு அருமையான பிள்ளைகளை எங்கேயும் பார்க்க முடியாது. ஏன் இதை சொல்றேன் தெரியுமா? நான் வேலை பார்க்கறது செந்தமிழ் கல்லூரி, ஆண்களும் பெண்களும் சேர்ந்து படிக்கிற கல்லூரி இல்லையா. இப்ப நான் தமிழ் பேராசிரியர், எனக்கு ஒவ்வொரு வகுப்பு எப்படி இருக்குன்றீங்க? கலகலப்பா கைகலப்பா இருக்கும் இல்லையா, கலவரமா தான் இருக்கும் வகுப்பு. நான் உள்ள வகுப்புக்குள்ள நுழைஞ்ச உடனே அவன் கேட்பான், வாங்கம்மா வணக்கம்ல சந்தோஷமா அழைக்கணும். வந்த உடனே நீங்க லீவுன்னாங்க, இன்னைக்கு எடுத்த உடனே நீங்க லீவுன்னாங்க, இல்ல இல்ல வந்துட்டேன், வந்தாலும் பாடம் நடத்த மாட்டீங்க. என்னம்மா அவனுக்கு கேட்கறதுக்கு அவ்வளவு கஷ்டம். இல்ல நடத்துவேன், உட்காரு இடத்துல, திருக்குறள் நடத்த போகிறேன் சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கணும் என் வேலையை. நான் என்ன சொல்றேன், யாராவது ஒருத்தர் ஒரு திருக்குறள் சொல்லி ஆரம்பிங்களேன்னு பார்க்கலாம் அப்படின்னு நான் கேட்டுட்டேன். அதான் நான் பண்ண தப்பு, கேட்கக்கூடாதுல்ல. கேட்டேன், யாராவது ஒரு திருக்குறள் சொல்லி ஆரம்பிங்களையும் பார்க்கலாம். சடார்னு ஒரு மாணவர், என் மாணவர் என்சார், திருக்குறள் தானே, சொல்லுங்கம்மா. அவன் என்னைய பார்த்து, சொல்லுங்க திருக்குறள் தானே, சொல்லுங்கம்மா, நீங்க சொல்லுங்க, நீங்க தானே சம்பளம் வாங்குறீங்க, நீங்களே சொல்லுங்கன்ட்டு உட்காந்துட்டான். இப்ப கேட்டது தப்பு தான், ஆனாலும் சமாளிக்கணுமே. சரி, இன்று நான் சொல்கிறேன், நாளையில் இருந்து நீங்கள் சொல்ல வேண்டும், பார்க்கலாம் பார்க்கலாம். அவன் சரி, இப்ப திருக்குறள்ல அறத்துப்பாலில் இருந்து சொல்லவா, பொருள் பாலில் இருந்து சொல்லவா, காமத்து பாலில் இருந்து சொல்லவான்னு கேட்டேன். என்ன கேட்டிருப்பான் நம்மால்? அதான் கேட்டான். எது கேட்டா? காமத்து பால் சொல்லுங்க, அதான் நல்லா இருக்கும்.
தப்பா? சிரிக்கிறீங்கல்ல, தப்பா அது? சரிதானே? அவன் காமத்துப்பால் தான் கேட்கணும். அவன் வயசுல அவன் காமத்துப்பால் கேட்டாதான் அவன் சரியா இருக்கான்னு அர்த்தம். இல்லைன்னா வடிவேல் சொன்ன மாதிரி இவன் அதுக்கு சரிப்பட மாட்டான்டா அப்படின்னு சொல்ல வேண்டியதாயிடும் இல்லையா? இவன் சொன்னான் காமத்துப்பால் சொல்லுங்கம்மா, அதான் நல்லா இருக்கு. சரி, பிள்ளைகளுக்கு ஒரு ரசனையை கொடுப்போமே, எங்களுக்கு இன்பத்துப்பால் பாடமாவே இருக்கு. அப்ப நான் பிள்ளைகளுக்கு ஒரு ஆர்வத்தை கொடுப்போமேன்னு திருக்குறள்ல ஒரு நயம் சொல்லி ஆரம்பிப்போம். அப்புறம் கேட்க ஆரம்பிச்சிருவான்னு ஒரு பாட்டு ஆரம்பிக்கிறேன். என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில எப்போதும் அனுபவிக்கின்ற ஒரு விஷயம், மாணவர்களுக்கு அது நல்லாவே தெரியும். உங்க எல்லாருமே அதை அனுபவிச்சது என்ன தெரியுமா? இந்த வாழ்க்கையில கல்லூரி பருவம், இளமை பருவத்துல காதலிக்கிறவங்களுக்கு கூட பிரச்சனை கொஞ்சம் தாயா வரும். அவன் கூட இருக்கான் பாருங்க, செத்தான். அப்படிதானா? நண்பனாக தோழியாக இருக்கிறவங்க இருக்காங்க பாருங்க, அவங்க படுற பாடு கொடுமையா இருக்கு இல்லையா? எந்த நேரமும் அதையே பேசுவாங்க. நாங்க எங்க பார்த்தோம் தெரியுமா, என்ன கலர் ஆடை ட்ரெஸ் போட்டிருக்கா தெரியுமா, என்ன சாப்பிட்டோம் தெரியுமா, காதுல ரத்தமே உண்டு, அதையே பேசுவாங்க இல்லையா? அப்படி ஒரு தலைவனும் தோழனும் திருக்குறள் காலத்துல, சரியா? ஒரு நண்பனும் தோழனும் தலைவனும் அவனும் பேசுறாங்க. ஏன்னா காதலை பத்தி அவன் அங்கதானே பேச முடியும், வீட்டுல பெரியப்பா சித்தப்பாட்டியா சொல்ல முடியும். நண்பன் கிட்ட பேசுறான். ஒரு 1002வது தடவையும் அதை பத்தி பேசுறான். எனக்கு ஏன் அந்த பிள்ளைய பிடிச்சிருக்கு தெரியுமா தலைவன், எனக்கு ஏன் அவளை பிடிச்சிருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்றான். இவன் அதை கதியேன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். கூட உள்ள நண்பன் என்ன சொன்னான் தெரியுமா, எனக்கு அந்த பொண்ணை ஏன் பிடிச்சிருக்கு தெரியுமா அப்படின்னு அந்த காரணம் சொல்லணும். நலம் பாராட்டுதல்னு அதுக்கு பேர். அவ எப்படி இருக்கா, யான் நோக்கும் காலை நிலம் நோக்கும். நான் பார்க்கும்போது அப்படியே கீழே புரிஞ்சுக்குவான். நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும். நான் பார்க்காதப்போ அப்படி ஓரக்கண்ணால ஒரு பார்வை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிப்பா. அதுல தான் நான் விழுந்துட்டேன். அந்த காலத்துக்குள்ள இல்லையா? இத சொல்றான். இதை நான் ரசிச்சு வகுப்புல நடத்திக்கிட்டு இருக்கேன். யான் நோக்கும் காலை நிலம் நோக்கும், நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும் நடத்திக்கிட்டு இருக்கேன். முதல்ல எந்திரிச்சாலும் ஒரு பையன், அவன் விருட்டு திரும்ப எந்திரிச்சான், டஸ்ட் தள்ளி போற அளவு. அம்மா திருக்குறளை திருத்தணும்னா, திருக்குறளை திருத்தணும். நீ எதுவும் எழுதியிருக்கியா? ஏன்னா எங்களுடைய வரலாறுல, தமிழ்ச்சங்க வரலாற்றில் ஸ்காட் துரை என்பவர் தவறாக திருத்திய திருக்குறளை வாங்கி எரித்து அழித்தவர் எங்க வள்ளல் பாண்டித்துரை தேவர். அப்படிப்பட்ட வரலாறு எங்களுக்கு உண்டு. அதனால இவன் ஏதோ திருத்தணுங்கிறானே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு என்ன திருக்குறளை திருத்தணுங்கிறான்னு கேட்டேன். அப்ப அவன் சொன்னான் பாருங்களேன் ஒரு வார்த்தை, என்னமாச்சு அதுக்கு அவன் என்ன சொல்றான், அம்மா இந்த திருக்குறள் இன்னைக்கு பொருந்தாது, நீங்க மாத்துங்கன்றான். திருக்குறளை மாத்துற அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? என்ன மாத்தணும்னு நினைக்கிறேன்னு நான் கேட்டேன். ஏன்னா வகுப்புல மாணவர்களை விட ஆசிரியர்கள் மட்டுமே பேசிக் கொண்டிருந்தோன்னு வைங்களேன், அது உயிர்ப்புள்ள வகுப்பறையாக இருக்காது. ஆசிரியர்களும் மாணவர்களும் கலந்து பேசும்போதுதான் அது உயிர்ப்புள்ள வகுப்பறையாக இருக்கும் என்பதில் எனக்கு நம்பிக்கை உண்டு. அப்புறம் எடுக்கலாம், விடுங்க. அது உயிர்ப்புள்ள வகுப்பறையாக இருக்காது என்பதில் எனக்கு நம்பிக்கை உண்டு. அதனால கேட்டேன். அவனை பேச விட்டா திடீர்னு ஏதாவது சொல்லுவான். ஏன்னா இன்றைக்குள்ள மாணவர்கள் சாதாரணமானவங்க கிடையாது. பார்க்கறதுக்கு விளையாட்டு பிள்ளைகள் மாதிரி தெரியும், அப்படிதானே? அதுல நீங்க எல்லாம் ரொம்ப பிரபலம். பேப்பர்ல எல்லாம் நான் பார்ப்பேன். ஏதாவது பிரச்சனைன்னா படார்னு போய் 4 வழிச்சாலையில உட்கார்ற ஆட்க எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு தெரியும் இல்லையா? ஆனா ஒரு உரிமைக்காக குரல் கொடுக்கிறது தவறே கிடையாது. சாதாரணமா விளையாட்டு பிள்ளைகள் மாதிரி இன்றைய மாணவர்கள் தெரியும். ஆனால் அவங்க கிட்ட இருக்கிற அறிவாற்றல் இருக்கு பாருங்க, அவங்களினுடைய வேகம், இந்த டைம் வேகமாக பேசுகின்ற அந்த ஆற்றல்ங்கிறது மாணவர்களுக்கு அதிகம். அதனால நான் பார்த்தேன், அவன் என்னமோ சொல்ல விரும்புறானே அப்படின்னு நினைச்சு எப்படி மாத்தலாம்னு நினைக்கிறேன்னு கேட்டேன். திருக்குறளை திருத்தணுங்கிற இல்ல, என்ன செய்யணும்னு நினைக்கிற? உடனே அவன் சொன்னான் பாருங்க, யோசிக்கவே இல்லை, உடனே சொல்றான். யான் நோக்கும் காலை நிலம் நோக்கும், நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும் திருவள்ளுவர். நம்மால் என்ன சொல்றான், இப்ப அப்படி எப்படி எழுதணுமா, யான் நோக்கும் காலை தான் நோக்கும். நீ மட்டும் தான் பாப்பியா? நானும் பார்ப்பேன். எவ்வளவு நேரம் நீ பாக்குறேன்னு நான் பார்க்கிறேன். அப்படின்னு யான் நோக்கும் காலை தான் நோக்கும், நோக்காக்கால் ஏன் நோக்கவில்லை என்று கேட்கும். முடிச்சிட்டான். திருக்குறளை திருத்தி எழுதிட்டான். இப்படி
இந்த வகுப்புக்குள்ள நம்ம இருந்து நாங்க பாடம் நடத்திட்டு வெளியே வர்றதுன்னா அது எவ்வளவு கஷ்டமான காரியம்னு நினைச்சு பாருங்க இல்லையா? தமிழ் ஆசிரியர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சோதனை. இன்னொன்று, மாணவர்களுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? வகுப்புல நேரத்தை தவற விடாமல் கவனிப்பது. வகுப்புல ஆசிரியர்களை பற்றி நினைக்கும் போது நீங்க என்ன சொல்வீங்க? எந்த நேரம் பாருங்க அந்த டீச்சர்ஸ் எதையாவது திணிக்கிறாங்க, ஆசிரியர்கள் எதையாவது திணிக்கிறாங்கன்றீங்க. அப்படி இல்ல, ஆசிரியர்கள் என்பவர்கள் நம்மை பற்றி கணிப்பவர்கள். நாம யாராக ஆக போகிறோம் என்று கணிக்கக்கூடியவர்கள் ஆசிரியர்கள். அதனால ஆசிரியர்களிடமிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை தவற விடாம நல்லா கவனிக்கிறவங்களுக்கு பாதி வெற்றி கிடைச்சிடும் இல்லையா? வகுப்புல பாடம் நடத்தும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? குறும்பு பண்ணிக்கிட்டே இருப்போம், அப்படிதானா? மாணவர்களா இருந்தா குறும்பு பண்ணிட்டே இருப்போம். ஆனா ஆசிரியர்கள் பேசும்போது முழுசா கவனிச்சிட்டீங்கன்னு வைங்க, விளையாடுறதுக்கு ஒரு நேரம் இருக்கு. பாடம் நடத்தும் போது அவர்கள் பேசுறத முழுமையா கவனிச்சு குறிப்பெடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா பரீட்சை நேரத்துல கொஞ்சம் படிச்சாலே போதும், நமக்கு முழுமையான மதிப்பெண் வந்துவிடும். ஆனா பாடம் நடக்கும் போது கவனிக்காம விட்டுட்டீங்கன்னு வைங்களேன், திரும்ப படிக்கும் போது பல விஷயங்கள் புரியாத மாதிரியே இருக்கும். அதனால குறிப்பா பாடம் நடக்கும் போது வகுப்பை நல்லா கவனிக்கிற ஒரு ஆற்றலை வளர்த்து கொள்ளுங்கள், அதான் முக்கியம். ஏன் இதை இவ்வளவு சொல்றேன் தெரியுமா? எங்க கல்லூரியில நான் தமிழ் பேராசிரியர்னு சொன்னேன்னா சிற்றிலக்கியம் நடத்துறேன். சிற்றிலக்கியத்துல முக்கியமான பகுதி மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ், ஒரு பிள்ளை தமிழ் இல்லையா? இந்த இப்ப திருவிழா ஆரம்பிக்க போகுது, மதுரையினுடைய பெருமை மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ். அதை குமரகுருபரர் எழுதியது. இந்த மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழை நான் ஒரு நாள் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கேன், உயிரை கொடுத்து கத்திக்கிட்டு இருக்கேன் கிளாஸ்ல. மீனாட்சி அம்மை பிறந்த போது ஒரு ஆண்மகனை போல வளர்க்கப்பட்டாள், ஒரு இளவரசனை போல பட்டம் சூட்டப்பட்டாள், திக்கு விஜயம் புறப்பட்டாள், அமராவதிக்கு சென்றாள், இந்திரனை வென்றாள், சத்தியலோகம் சென்றாள், பிரம்மனை வென்றாள், கைலாயத்துக்கு வந்தாள், சிவனை பார்த்தவுடன் காதல் கொண்டு தலை கவிழ்ந்து நின்றாள் என்று நான் பாடம் நடத்திட்டு கஷ்டப்பட்டு நடத்திட்டு. பின்னால உட்கார்ந்து இருக்கிற பிள்ளைகள் இருக்கும் இல்லையா, மனம் என்னமோ பேசுறாங்க. இந்த ஒரு வித்தை இருக்கும், மாணவர்களுக்கே உரியது, உதட அசையாம கமெண்ட் மட்டும் வந்துகிட்டே இருக்கும் தெரியுமா? அது ஒரு அருமையான வித்தை. பின்னால இருந்து அப்படியே பேசிக்கிட்டே இருக்கான். எனக்கு கேட்டோம் டென்ஷன் ஆகுது, கத்துறேன். பாடத்தை தான் படிக்க மாட்டேன், சொல்லும் போதாவது கவனிச்சா ஒழுங்கா பரீட்சை எழுதலாம்ல, கவனிக்காம இப்படி பேசிக்கிட்டே இருக்கிய அப்படின்னு பரீட்சை எழுதும் போது இதை வச்சுக்கிட்டே நீ எழுதிடலாம். மீனாட்சி சிவபெருமானை திருமணம் செய்ததற்கு காரணம் சொல்ல போறேன், அதை கவனிக்காம பேசிக்கிட்டு இருந்தா நீ எப்படி பரீட்சை எழுதுவேன்னு நான் கத்துறேன். என் மாணவன், அம்மா அம்மா டென்ஷன் ஆகாதீங்க, பிரஷர் ஏறிடுமா, வயசு வேற ஆகுது, பிரஷர் ஏறிட போகுது, இருங்க. என்னம்மா உங்களுக்கு பிரச்சனை? பிரச்சனை பூரா அவன் தான். அவன் என்ன பார்த்து என்னம்மா பிரச்சனை? மீனாட்சி சிவனை திருமணம் செய்ததற்கு முக்கியமா காரணம் சொல்ல போறேன், கேட்காம பேசுன எப்படி நான் பரீட்சை எழுதுறேன்? அதெல்லாம் எழுதிடலாமா? நீங்க எத்தனை காரணம் சொல்ல போறீங்க? அவன் ஏன்ட்ட நான் என்னடா சொல்ல போறேன்? குமரகுருபரர் சொல்லியிருக்காரு, ஒன்று சொல்லியிருக்காரு. ஏட்டெல்லாம் கேட்டா நான் 4-5 காரணம் சொல்லுவேன். 4-5 காரணமா? எங்க சொல்லு பார்ப்போம். உடனே சொன்னான் பாருங்களேன் என் மாணவன், குறிச்சுக்கோங்கம்மா. மீனாட்சி சிவபெருமானை திருமணம் செய்ததற்கு காரணம், பாயிண்ட் நம்பர் 1, சிவபெருமான் காய்கறிகளையும் கனிகளையும் மட்டுமே உண்பதால், ஏதோ இவன் பக்கத்துல இருந்து பரிமாறணும், காய்கறிகளையும் கனிகளையும் மட்டுமே உண்பதால் மீனாட்சிக்கு சமைக்க வேண்டிய வேலையே இருக்காது. 1. பாயிண்ட் நம்பர் 2, சிவபெருமான் புலித்தோல் ஆடை அணிவதால் மீனாட்சிக்கு துவைக்கிற வேலையே இருக்காது. அதான் ரொம்ப கஷ்டமானது. பாயிண்ட் நம்பர் 3, சிவன் தலையில் நிலவு ஒளி வீசிக்கொண்டே இருப்பதால் வீடு எப்போதும் வெளிச்சமா இருக்கும், மீனாட்சி ஈபி பில் கட்ட வேண்டிய அவசியமே இருக்காது. எங்க கூட்டு போறான் பாருங்க. பாயிண்ட் நம்பர் 4, சிவன் தலையில் இருந்து கங்கை பெருக்கெடுத்து ஓடுவதால் 24 hours வாட்டர் சர்வீஸ் இருக்கும், மீனாட்சி தண்ணிக்காக குடத்தை தூக்கிட்டு அங்கங்க அலைய வேண்டிய அவசியமே இருக்காது. பாயிண்ட் நம்பர் 5 நம்ம பாருங்க, எனக்கு காய்ச்சல் குதுன்னு வந்து மெடிக்கல் லீவ் போட்டு வீட்டுக்கு ஓடியாது. என்ன சொன்னா தெரியுமா? பாயிண்ட் நம்பர் 5, சிவபெருமானுக்கு அம்மா கிடையாது, அதனால் மீனாட்சிக்கு மாமியார் தொந்தரவே வராதுன்ட்டான். எப்படி யோசிக்குது பாருங்க பிள்ளை. பாடத்தை தவிர மற்ற எல்லாத்தையும் நல்லா பேசுவோம். இப்ப பாடத்தை கவனிக்கின்ற ஆற்றலை வளர்த்து கொண்டால் மிகச்சிறந்த ஒரு மிகப்பெரிய
படைப்பாளியாக ஒரு பேராசிரியர்களாக வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் நம்ம அதை செய்கிறது இல்லையேங்கிறது தான் என் வருத்தம் இல்லையா. ஏன்னா சமீபத்தில் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னால் திருச்செங்கோடு, ஈரோடு பக்கத்தில் திருச்செங்கோட்டில் ஒரு பொறியியல் கல்லூரி முத்தமிழ் விழா, சாலமன் பாப்பையா தமிழறிஞர் தலைமையில் பட்டிமன்றம் போயிருக்கோம். மேடையில் எல்லாருக்கும் அந்த ஆண்டு மலர் கொண்டு வந்து வச்சாங்க. இங்கே மாணவர்கள் பேராசிரியர்கள் படைப்பு இருக்கும் இல்லையா, ஆண்டு மலர், அந்த புத்தகம் எல்லாரும் முன்னாலேயும் வச்சாங்க. நான் சும்மா இருக்கமே, கடைசி பேச்சாளர் தான், அதனால அந்த புத்தகத்தை எடுத்து புரட்டிக்கிட்டு இருந்தேன். அதில் என்ன இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இருந்தா ஒரு கவிதை வித்தியாசமாக எழுதியிருக்கான் நம்மால். ஒரு கவிதை, அந்த கவிதை இப்படி ஆரம்பிக்குது, கவனிங்களேன். சின்ன கவிதை தான், பயந்துறேன். தமிழே ஆரம்பிக்குது. எதை பற்றி எழுதியிருக்கான்? அப்படிதான் நானும் நினைச்சேன். தமிழே தமிழே, ஆங்கில பாட வேலை முடிந்ததும் இயற்பியல் கூடத்துக்கு வா. தமிழ் என்னது? முதல்ல உள்ள தமிழ் என்னது? ஏதோ தமிழச்செல்வியோ தமிழரசியோ இல்ல தமிழிசையோ யாரோ ஒருத்தி, அப்படிதானா? இப்ப முதல்ல இருந்து வாங்க. தமிழே, ஆங்கில பாட வேலை முடிந்ததும் இயற்பியல் கூடத்துக்கு வா. அங்கே நம் வேதியியலை புரிந்து கொள்வோம். கெமிஸ்ட்ரி வேதியியலை புரிந்து கொள்வோம். நீ என் உயிரியலை உணர்ந்து கொண்டால் வா, திருமணம் செய்து சமூகவியலில் கலக்கலாம். இல்லாவிட்டால் வரலாறு உன்னை மன்னிக்காது, மன்னிக்காது. கீழே இப்படிக்கு எந்நேரமும் பாடங்களை மறவாத மாணவன். என்ன அவ்வளவு சப்ஜெக்டா போட்டு எழுதியிருக்கான்ல, அதனால மறவாத மாணவன். எப்படி யோசிக்கிறான் பாருங்களேன். இது தமிழுக்குள்ள பெருமை இல்லையா? இப்ப மொழியின் பேரால மனிதர்களுக்கு பேர் வைக்கலாங்கிறது நம்ம மொழியில் தான் இருக்கு. தமிழ் செல்வி, தமிழரசன், தமிழ் செல்வன் இல்லையா? அப்படி பேர் நம்ம தான் வைப்போம். எங்கேயாவது தெலுங்கு ராணி, மலையாள ராஜா, கன்னடத்து பைங்கிலி தான் இருக்கு, கன்னடத்து ராணி அப்படி எதுவும் பேர் வச்சிருக்கோமா? வேற மொழியில வைக்க முடியாது. நம்ம மொழியில நம்ம மொழி பேரே நம்முடைய பேராகவும் வரக்கூடிய பெருமை நம்ம தமிழ் மொழிக்கு தான் உண்டு. இன்னும் பாருங்க, இப்ப எடுத்த உடனே முதல்ல நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிக்கல, இறைவனை கூட போற்றவில்லை, மொழி வாழ்த்து பாடினோம். தாய்மொழியை பாராட்டி பாடணுமா இல்லையா? தமிழ் தாய் வாழ்த்து என்று பாடணும். இது எழுதினவர் யாரு? மனோன்மணியம் சுந்தரனார், அப்படிதானா? அவர் எழுதினாரு, இந்தியால இவ்வளவு மொழிகள் இருக்கின்றன, ஆனால் வேறு எந்த மொழிக்கும் இல்லாமல் மொழி வாழ்த்து என்பது மிகச் சில மொழிகளுக்கு தான் உண்டு. நம்ம மொழிக்கு தான் பழமையாக அந்த வாழ்த்து பாடப்பட்டது. போன வருஷம் தான் அதுக்கு 100ஆண்டு விழா கொண்டாடினாங்க. தமிழ்தாய் வாழ்த்துக்கு 100ஆண்டு விழா. இன்னும் பாருங்களேன், தேசிய கீதம் கொடுத்தார் இல்லையா? தேசிய கீதம் கொடுத்த ரவீந்திரநாத் தாகூர், அவருடைய வங்காள மொழியில கூட அவங்களுடைய மொழி வாழ்த்து கிடையாது. ஆனால் தமிழுக்கு மட்டும்தான் தமிழ்தாய் வாழ்த்து என்று ஒரு வாழ்த்தும் இருக்கிறது என்றால் அது நமக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு மாபெரும் பெருமை என்றே சொல்லணும். அழகா சொல்லுவாங்க, தமிழுக்கு ஐயானுக்கு என்ன தலைப்பு கொடுத்தாரு? முத்தமிழ் அமுது. தமிழுக்கும் அமுது என்று பேர். எதுக்கு அமுது அமுதுன்னு பேர் சொல்றோம்? அமுதுன்னா என்னது? அமுதம், அமுதம்னா என்ன? தேனா? அது ஒரு குறியீடு இல்லையா? அந்த அமுதம் என்பது இளமையோடு வயதாகாமல் மரணம் வராமல் நம்மை எப்போதும் நன்றாக வைத்திருக்கக்கூடிய ஒரு ஒரு கருத்தாக்கம், அதான் அமுது, அப்படிதானா? நீண்ட நாட்கள் இளமையோடு இருக்க செய்கின்ற, நோய் இல்லாமல் இருக்க செய்கின்ற ஒரு மருந்து அமுது என்பது, அப்படிதானா? இதை நம்ம பேருக்கு சொல்றோமா? தமிழ் அமுது, தமிழ் அமுது அப்படின்னு பேருக்காக சொல்றோமா அப்படின்னு கேட்டா இல்ல. அறிவியல் பூர்வமாக அதை நிரூபிக்கிறார்கள். அறிஞர் பாவே மாணிக்கனார் அப்படின்னு ஒரு அறிஞர் இருந்தார். அவரு இந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டு ஒரு ஆராய்ச்சி பண்ணினார். தமிழ் அமுதுன்னு சொல்றதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சி பண்றாரு. என்னன்னா, இன்னைக்கு நம்ம மூச்சு பயிற்சின்னு ஒண்ணு பண்றோம் தெரியுமா? யோகா, தியானம், மூச்சு பயிற்சி எல்லாம் பண்றோம். இந்த மூச்சு பயிற்சியில நீண்ட நேரம் மூச்சை உள்ள பிடிச்சு வச்சுக்கிட்டு இழுத்து மூச்சை உள்ள வச்சுட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா வெளியிடும் போது நம்ம உடலுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும், நுரையீரல் நல்லா செயல்படும் அப்படின்னு நிரூபிக்கிறாங்க இல்லையா? இதை வச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணாரு, இந்த மாணிக்கனாருங்கிறவர் ஒரு மூச்சு மானி அப்படின்னு ஒரு கருவி கண்டுபிடிக்கிறார். மூச்சு மானின்னு அதுக்கு பேரு. அந்த கருவியை வச்சுக்கிட்டு எல்லா மொழி பேசுறவங்க முன்னாலேயும் அதை கொண்டு போய் வைக்கிறது. இப்ப நான் பேசுறேன்னா என் முன்னால அந்த கருவி இருக்கும். நான் எவ்வளவு நேரம் தமிழ் பேசும்போது எவ்வளவு மூச்சு விடுறேன்
விடுறேன், எவ்வளவு மூச்சு வெளியிடுகிறேன் அப்படிங்கிறத அது கணக்கு பண்ணும். சரியா? மூச்சு உள்ள நிறுத்தினா ஆரோக்கியத்துக்கும் ஆயுளுக்கும் நல்லது. அதிகமாக வெளியேற்றும் போது அது ஆரோக்கியத்துக்கும் ஆயுளுக்கும் குறைக்கும் அப்படிங்கிறது மருத்துவம். இப்ப அந்த மூச்சு மானிங்கிற கருவியை வச்சு அவர் எல்லா மொழி பேசுறவங்களையும் வச்சு அளந்து பார்த்தாரு. இதுல மிக அதிக அளவில் பேசும்போது மூச்சு வெளியேறுகின்ற மொழி வடமொழியாக இருக்கிறது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. வடமொழி அப்படின்னு. ஏன்னா நீங்க அந்த வார்த்தைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அடி வயிற்றுல இருந்து வரும் இல்லையா? ராஜன் புஷ்பஹாரங்களை தன் புஜங்களில் அணிந்து கொண்டு தேர் மீது, ரதத்தின் மீது பவனி வந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு வடமொழி எழுத்து இல்லையா? கனமா அடி வயிற்றுல இருந்து வரும். அப்போ வடமொழியில தான் அதிக மூச்சு வெளியா பயன்படுது அப்படின்னாங்க. ஆனால் மிக குறைவான மூச்சு பயன்படுகின்ற மொழி தமிழ் மொழியாக இருக்கிறது. அதனால் தமிழ் மொழி பேசுபவர்களுக்கு ஆரோக்கியம் சிறக்கும், ஆயுள் நீட்டிக்கும் என்பதை அவர் நிரூபித்தார். அதனால அப்ப அதுக்கு அமுதம் தானே பேர் வைக்கணும். தெள்ளுற்ற தமிழ் அமுதின் சிறப்பு கண்டார், இங்கு அமரர் சிறப்பு கண்டார் என்று பாரதியார் சொன்னது உண்மை என்று அவர் நிரூபிக்கிறார். அப்படி தமிழ் எந்த அளவுக்கு நமக்கு பேசுறவங்களுக்கு உயர்வை கொடுக்கிறது என்பதை அறிஞர்கள் ஆராய்ச்சி செய்கிறார்கள். இலங்கையில ஒரு அறிஞர் இருக்கிறார், கா சிவத்தம்பின்னு பேர். இலங்கையில உள்ள ஒரு அறிஞர். அவரு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றார், ஒரு அறிக்கை சொல்றார். என்னன்னா, தமிழினுடைய சிறப்பு என்பது அதன் தொன்மையில் இல்லை, தொடர்ச்சியில் இருக்கிறது அப்படின்னு சொல்றார். தமிழினுடைய பெருமை என்பது எங்களுக்கு பழமையான மொழி, 2000 வருஷத்துக்கு மேல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் அது சிறப்பு இல்லை. தொடர்ந்து அதை புதுப்பிக்கும் போதுதான் அந்த மொழி வளர்கின்ற மொழியாக இருக்கும் என்று, தமிழினுடைய சிறப்பு என்பது அதன் தொன்மையில் இல்லை, தொடர்ச்சியில் இருக்கிறது என்று சொல்கின்றார் கா சிவத்தம்பி என்ற ஒரு அறிஞர். இப்ப அது உண்மைதான் போல தெரியுது. இடையில நம்ம ஒரு 2 வருஷம் லாக்டவுன்ல மாட்டினோம் அப்படிதானே? இந்த கொரோனா வந்த நேரத்துல 2 ஆண்டுகள் ஊரடங்கு இருந்துச்சா? அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா சில புதிய சொற்கள் எல்லாம் நமக்கு பழக்கமாச்சு. அது வரைக்கும் நம்ம பயன்படுத்தாத, சொல்லி அறியாத சில சொற்கள் எல்லாம் அந்த நேரத்துல நமக்கு பழக்கத்துக்கு வந்துச்சு அப்படிதானே? அதை வச்சு ஒருத்தன் கவிதை எழுதியிருக்கான், ஒரு இளைஞன் கவிதை எழுதியிருக்கான். எப்படி தெரியுமா? இ பாஸ் இல்லாமல் என் இதயத்தில் புகுந்தவழி. நமக்கு அப்பதானே இ பாஸ் தெரிஞ்சது. ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போனாலே விசா வாங்குற மாதிரி இ பாஸ் வாங்கணும் அப்படிதானா? அந்த வார்த்தையை வச்சுட்டு எழுதுறான், இ பாஸ் இல்லாமல் என் இதயத்தில் நுழைந்தவழி, N90 மாஸ்கை தாண்டி என் மூச்சில் கலந்தவழி. நம்ம அதுக்கு முந்தி மாஸ்க் எல்லாம் போடல இல்லையா? N90 மாஸ்கை தாண்டி என் மூச்சில் கலந்தவளே, கடைசியில் ஏன் என்னை சானிடைசரால் கை கழுவி விட்டாய் இல்லையா? அப்ப அந்தந்த காலத்துக்கு உள்ள சொற்களை பயன்படுத்தி மொழியை புதுப்பித்துக் கொண்டே வர முடியும் என்பதை இன்றைக்கு இளைஞர்கள் பயன்படுத்துறாங்க. ஆனா அவ்வளவு லேசாவும் சொல்ல முடியாது. ஒரே காதல் கவிதை மட்டும்தான் எழுதுவானா? இல்ல. மனித நேயத்தை உணர்த்துகிற செய்தியை நம் இளைஞர்கள் மிகச் சிறப்பாக பதிவு செய்கிறார்கள். எங்க கல்லூரியில ஒரு மாற்றுத்திறனாளி மாணவர், அவரும் அவர் நண்பரும் எப்போதுமே ஒன்னாவே போவான், ஒன்னாவே வருவான். அப்படி ஒருத்தன் எழுதினான் கவிதை. என்னவா, இப்ப நம்ம எல்லாரும் விளக்கேற்றி அந்த நிகழ்ச்சியை தொடங்கி வச்சோம் இல்லையா? ஒரு மெழுகுவர்த்தி வச்சு விளக்கேற்றுறோமா? இதை வைத்து கொண்டு ஒரு இளைஞன் கவிதை எழுதுறான். எப்படி? மெழுகுவர்த்திக்கு உயிர் கொடுக்க, மெழுகுவர்த்தி ஏத்துறாங்க, அவ்வளவுதான் விஷயம். என்ன, மெழுகுவர்த்தி ஒரு தீக்குச்சி வச்சு ஏத்துறோம், அவ்வளவுதானே? இதான் நடந்த விஷயம். இதை எப்படி கவித்துவமா சமூகத்துக்கு பயன்படக்கூடிய ஒரு கருத்தா சொல்ல முடியும் அப்படின்னா, மாணவன் சொல்றான். எப்படி? மெழுகுவர்த்திக்கு ஒளி கொடுக்க உயிரை விட்டது தீக்குச்சி. அவ்வளவுதானே, பொருத்துனதோட முடிஞ்சது. மெழுகுவர்த்திக்கு உயிர் கொடுக்க உயிரை விட்டது தீக்குச்சி, அதை நினைத்து நினைத்து கண்ணீர் விட்டது மெழுகுவர்த்தி. அது உருகுதுல்ல, அதை நினைத்து நினைத்து கண்ணீர் விட்டது மெழுகுவர்த்தி அப்படின்னு எழுதுறான்னா, எப்படி ஒரு மனித நேயத்தை அதில் சொல்ல முடியும் என்பதை இன்றைய இளைஞர்கள் மிக பிரமாதமாக சிந்திக்கின்ற ஒரு காலகட்டம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இயல் தமிழ் ஒரு பக்கம். முத்தமிழ்னு சொல்லியாச்சு, இசையை பத்தியும் நம்ம பேசணும் இல்லையா? இன்னைக்கு எங்கேயாவது நமக்கு தமிழ் இசை பிடிக்குதா? தமிழ் இசைன்னா உடனே எலெக்ஷன் போயிடாதீங்க, தேர்தல் இல்லை, தமிழ்ல பாடப்படக்கூடிய இசை. நம்ம உடனே சொல்றோம் நமக்கு பிடிச்சதெல்லாம் சுந்தர தெலுங்கினில் பாட்டி இசைத்துன்னு சொல்லியிருக்கார் பாரதியாரே.
அதனால எங்களுக்கு கர்நாடக இசை தான் பிடிக்குது, தெலுங்கு கீர்த்தனைகள் தான் பிடிக்குது, மேல்நாட்டு இசை தான் பிடிக்குது, தமிழ்ல என்ன இருக்கு இசை அப்படின்னு கேட்கிற ஒரு நிலை இருக்கு, அப்படிதானே? ஆனா கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன், வேட்டை சமூகமாக இருந்த மனிதன் கொஞ்சம் நாகரிகம் அடையும் போது வந்ததுதான் இசை என்ற ஒரு பக்குவம். சரியா? இப்ப வேட்டையில் இருந்தவன் அவன் கையில் இருக்கிற அந்த வில் இருக்கு இல்லையா, அந்த வில்லை யாழாக மாத்துகிறான். அவன் கடுமை குறைந்து அவன் கொஞ்சம் மென்மையாகி அதுல அந்த வில்லை யாழாக மாற்றுகிறான். காட்டுக்குள்ள திரியும் போது இருந்த அந்த குழலை குழலாக மாத்துகிறான். மிருகங்களை வேட்டையாடினா இல்லையா, அதன் தோலை எடுத்து தோல் கருவிகள் செய்கின்றான். இப்ப அதுக்குள்ள பேர் பாருங்க, இசைக்கு அடிப்படை 3 கருவிகள் தான். தோல் கருவி, துளை கருவி, கம்பி கருவி, இல்லையா? இப்ப தோல் கருவிக்கு என்ன பேரு? முழவு அப்படின்னு பேரு. துளை கருவிக்கு குழல் அப்படின்னு பேரு. கம்பி கருவிக்கு யாழ் என்று பெயர். இந்த 3க்கு என்ன ஒற்றுமை இருக்கு? பார்த்த உடனே தெரிஞ்சிடும். என்ன ஒற்றுமை இருக்கு? 3லையும் நம்ம தமிழுக்கே உரிய சிறப்பு ழகரம் இருக்கிறது. குழல், யாழ், முழவு. அந்த 3லையும் தமிழுக்கு உள்ள சிறப்பு ழகரம் இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆதி இசையாக தமிழ் இசைதான் இருந்திருக்கிறது என்பதற்கு சான்றுதான் இந்த கருவிகளை எல்லாம் கண்டுபிடித்து நமக்கு அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். நம்ம சிலப்பதிகாரத்துல இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா 11,000 சொச்சம் பண்கள், ராகங்கள் இருந்திருக்கின்றன. அத்தனை யாழ், சகோட யாழ் வகைகள், அந்த நம்ம வாத்தியங்களின் வகைகள் எல்லாம் சிலப்பதிகாரத்தில் அரங்கேற்று காதையில் அத்தனை வரும். அப்போ ஒரு 2ஆம் நூற்றாண்டிலேயே இப்படி ஒரு நாகரிகமான சமூகமாக நம்முடைய சமூகம் விளங்கி இருக்கிறது. இசைக்கு எப்போதுமே மனிதர்களை இசைய வைக்கின்ற ஒரு ஆற்றல் உண்டு. இறைவனையே இசைய வைக்கின்ற ஆற்றல் உண்டு, அப்படிதானே? அழகா சொல்லுவாங்க, வால்பாறை பக்கத்துல ஒரு எஸ்டேட், வால்பாறை மலைப்பகுதி இருக்கு இல்லையா, அங்க ஒரு எஸ்டேட். அந்த எஸ்டேட்ல ஒரு சின்ன டூரிங் தியேட்டர், சினிமா தியேட்டர். அந்த தியேட்டர்ல ஒரு படம் ஓடிச்சு, கேளடி கண்மணின்னு ஒரு படம் ஓடிச்சு. இயக்குனர் வசந்த் இயக்கிய ஒரு படம், கேளடி கண்மணி. அந்த படம் ஓடும்போது அதுல ஒரு பாட்டு வரும், கற்பூர பொம்மை ஒன்று கைவீசும் தென்றல் ஒன்றுன்னு ஒரு பாட்டு உண்டு இல்லையா? அந்த பாட்டு வரும். இந்த பாட்டு வரும்போதெல்லாம் அது எஸ்டேட், காட்டு பகுதி இல்லையா, வால்பாறை. ஒரு யானை வந்து அது கிட்ட நிற்குமா, டூரிங் தியேட்டர் கற்பனை பண்ணிக்கோங்க, டூரிங் தியேட்டர். அந்த யானை வந்து நின்றுட்டே இருந்துட்டு அந்த பாட்டு முடிஞ்சோடனே போயிடும். இப்படியே அந்த படம் ஓடுன 35 நாளும் வந்துருக்கு. அந்த பாட்டுக்கு கரெக்டா வந்து நிக்குமா, பாட்டு முடிஞ்சோடனே போயிடும். ஏன் இப்படி வந்துட்டு போகுது அப்படின்னு இவங்க போய் ஆராய்ச்சி பண்ணினாதான் தெரிஞ்சிருக்கு, அந்த யானை தன்னுடைய குட்டியை இந்த மின்சார வேலையில அடிபட்டு பறி கொடுத்துருச்சு, குட்டி இறந்து போச்சு. அதுல இருந்து அந்த தாய் யானை வெறி கொண்டு அலைஞ்சிருக்கு. யாரை பார்த்தாலும் தூக்கி அடிக்க வைக்கன்னு பயங்கரமா இருந்திருக்கு. ஒரு நாள் இந்த பக்கம் வரும்போது இந்த பாட்டை கேட்ட உடனே, அது ஒரு தாலாட்டு பாட்டு இல்லையா, அதனால அதுக்கு அந்த குட்டியினுடைய நினைவு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வர வர அந்த பாட்டை கேட்டு கேட்டு நின்றுட்டு அது ஒரு சுகம் கொடுத்துருக்கு மனசுல. அதை கேட்டுட்டு போயிருச்சு. இப்படியே சரியா அந்த பாட்டு வர்ற நேரத்துக்கு வரும், திரும்பி போகும். இப்படியே இருந்து அந்த யானையினுடைய வெறி பிடித்த அந்த மிருக உணர்ச்சி குறைந்து அது சாதுவானது என்று அந்த காட்டிலாக அதிகாரி சொல்றார். அப்ப இசைக்கு எவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கிறதுன்னு பாருங்க. ஆனா நல்ல இசையா கேட்கணும். நம்ம பாட்டுல பயங்கரமான பாட்டெல்லாம் கேட்டு ஆடிட்டு கிடக்கூடாது இல்லையா? நல்ல தமிழ் இசை கேட்க வேண்டும். ஏன்னா தேவாரம், திருவாசகத்துல இல்லாத பண்கள் எதுவுமே இல்லை. நம்ம கேட்கும் போது இனிமை தரக்கூடிய பாடல்கள் அது போன்றது எதுவுமே கிடையாது. ரொம்ப அழகா சொல்லுவாங்க, தேனூரும் தேவாரம் இசை பாட்டின் ஆதாரம், தமிழ் இசையே தனி இசையே தரணியிலே முதலிசையே ஊன்மெழுகாய் உருகும் கரையும் அதில் உலகம் மறந்து போகும், பூங்குயிலே என்னோடு தமிழே நாளும் நீ பாடு, அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே, கவிஞர் சொன்னார். அப்போ நம் ஊனை உறுத்தக்கூடிய ஆற்றல் பெற்றது இசை. அது தமிழ் இசையாக இருந்தால் இன்னும் சிறந்தது என்று சொல்கிறார்கள். இதுல
நம்ம திருவிளையாடல்ல நிறைய பாட்டு கேட்டிருப்பீங்க. திருவிளையாடல்னா தனுஷோட திருவிளையாடலாம் நினைக்காதீங்க. நான் ஆரம்பத்தில் உள்ள திருவிளையாடல், சிவாஜியோட திருவிளையாடல் சொல்றேன். அந்த படத்துல பாடல்கள் எல்லாம் ரொம்ப நல்லா வந்தது. ஏபி நாகராஜன் இயக்கிய ஒரு படம். பாடல்கள் எல்லாம் ரொம்ப நல்ல பாட்டா வந்தது. அதுல முக்கியமான ஒண்ணு, ஒரு நாள் போதுமான்னு ஒரு பாட்டு வரும் இல்லையா? ஏமநாத பாகவதர் என்ற பாகவதர் பாடுவார், ஒரு நாள் போதுமா, என் பாட்டு கேட்கறதுக்கு ஒரு நாள் போதுமான்னு பாடுவார். ஆணவமா பாடுற ஒரு பாட்டு இல்லையா? அப்புறம் அவருடைய பாட்டை அடக்க சிவபெருமான் வந்து அதெல்லாம் முடியும் கதை இல்லையா? இதுல அந்த பாட்டு ஒரு நாள் போதுமான டி.எஸ். பாலையாவுக்காக பாடிய பாடகர் பாலமுரளி கிருஷ்ணா என்ற கர்நாடக இசையில மிகப்பெரிய மேதை. அந்த பாட்டு பாடினவர் பாலமுரளி கிருஷ்ணா. ரொம்ப நல்ல குரல், தனித்துவமா இருக்கும். நீங்க இந்த பாட்டு கேட்டிருப்பீங்க இல்லையா, சின்ன கண்ணன் அழைக்கிறான்னு, அந்த பாட்டுல அவர் தான் பாடினார். அந்த பாட்டு பாடினவர் தான் அந்த பாடலை பாடுகிறார், ஒரு நாள் போதுமா, பாலமுரளி கிருஷ்ணா பாடின பாட்டு. அந்த படத்துல பாட்டும் நானே பாவும் நானேன்னு ஒரு பாட்டு வரும். சிவாஜி வந்து பாடுவார் இல்லையா? ஒரு 5 சிவாஜி உட்கார்ந்து பாடுற மாதிரி வரும். அந்த பாட்டை பாடினவர் டி.எம். சௌந்தரராஜன். இந்த படம் வந்து ஓடிக்கொண்டு இருக்கிறது. என்னப்பா, இந்த படம் வந்து ஓடிக்கொண்டு இருக்கும் போது சில பேர், இந்த வேலை ஏற்றவங்க யாராவது இருப்பாங்கல்ல, பாட்டை ரசிச்சுட்டு விட வேண்டியதானே. சில பேர் அதில் விமர்சனம் பண்றதுக்குனே அலைவான். கொஞ்சம் பேர் போய் பாலமுரளி கிருஷ்ணாட்ட போய் கேட்டிருக்காங்க, நீங்க தமிழ் இசையில எவ்வளவு, நீங்க இசை உலகத்துல எவ்வளவு பெரிய வித்வான் மேதை, ஆனா அப்பதான் டி.எம்.எஸ். வளர்ந்து வருகின்ற ஒரு பாடகர், இசைக்கலைஞர். அப்ப அவர் பாலமுரளி கிருஷ்ணாட்ட போய் கேட்கிறாங்க, எவ்வளவு பெரிய இசைக்கலைஞர் நீங்க, உங்க பாட்டை வந்து டி.எம்.எஸ். பாட்டு ஜெயிக்கிற மாதிரி அந்த படத்துல வச்சிருக்காங்க. அவரோட பாட்டை அவருக்கு நான் என்ன எல்லாத்தையுமே என்ன இசையை நான் கொடுத்துட்டு போறேன்னு விட்டுட்டு போயிடுவார் இல்லையா அந்த படத்துல. அதனால உங்க பாட்டு டி.எம்.எஸ். பாட்டுக்கு தோத்து போற மாதிரி அந்த படத்துல வச்சிருக்காங்களே, இதை எப்படி நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னு கேட்டாங்க. உடனே பாலமுரளி கிருஷ்ணா பதில் சொல்லியிருக்காரு, அது ஏன் அப்படி நினைக்கிறீங்க, இந்த பாலமுரளி கிருஷ்ணா பாட்டுல தோக்கடிக்கணும்னா அந்த சிவபெருமானே வந்து பாடினா தான் முடியும் அப்படின்னு நான் எடுத்துக்கலாம்ல. ஏன்னா அவர் தானே பாடினார், சிவன் தானே வந்து பாடினார், அப்படி எடுத்துக்கலாம்லன்னு சொன்னாராம். அப்போ இசையில் மேல் கீழ் என்று எதுவும் கிடையாது. அதை உணர்ந்து ரசித்து பாடுகின்றவர்களுக்கு அது வசப்படும் என்பதை நம்முடைய வரலாறு நமக்கு காட்டிக் கொண்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட அருமையான ஒரு செய்தி. ஐயா அவர்கள் நம்ம பாடுறதுக்காக வந்திருக்காங்க பேராசிரியர். அவரை பற்றி சொல்லும் போது சொன்னார், ஏ.ஆர். ரஹ்மான் உடன் இருக்கிறவர்னு ஒரு வார்த்தை சொன்னார். ஏ.ஆர். ரஹ்மானுக்கு ஆஸ்கார் விருது கிடைத்த போது அவர் அங்கே போய் ஆங்கிலத்தில் சொல்லல, தமிழில் பேசினார். எல்லா புகழும் இறைவனுக்கே என்று அந்த இடத்தில் ஆஸ்கார் மேடையில் நின்று அவர் தமிழுக்கு தான் பெருமை சேர்த்து விட்டு வந்தார் என்றால் தமிழ் இசை என்பது அவ்வளவு உயர்ந்தது என்பதை மறந்துவிடக்கூடாது. இப்ப இன்னொன்று என்னது, முத்தமிழ்ல 3வது தமிழ் நாடகம். நாடகம் என்பது இன்னைக்கு திரைப்படமா மாறிடுச்சு. ஆனா ஒரு காலத்துல நாடகம் என்பது தமிழ் இந்தியாவின் விடுதலைக்கு பயன்பட்ட ஒரு நல்ல ஊடகமாக பயன்பட்டிருக்கிறது. இந்திய விடுதலைக்கே பயன்படுத்தி இருக்கிறார்கள். இதுல நாடகத்தின் தந்தை என்று ஒருத்தரை சொல்லுவாங்க. தமிழ் நாடகத்தின் தந்தை யாரு? சங்கரதாஸ் சுவாமிகள் இல்லையா? சங்கரதாஸ் சுவாமிகள் தான் எழுதி இயக்கி பாடல்கள் எழுதி வசனம் எழுதி கதை எழுதி முழுமையா நாடகத்தை நடத்துவார். அப்படிப்பட்ட ஒரு திறமையாளர் கலைஞர், நாடக கலைஞர். அவர் எப்படி இருப்பாராம், அவர் வந்து பிரம்மச்சாரி, சாமியா தான் இருப்பாரு. ஆனா நல்ல உயரம், நல்ல குண்டு, ஆள் ஆஜானு பாகுவா இருப்பாராம். அதனால நாடகத்துல இந்த முக்கியமான கேரக்டர் வரும்ல, வில்லன் கேரக்டர், யமதர்மன், சனீஸ்வரன், இப்ப மகாபாரதம்னா துரியோதனன், அந்த மாதிரி வில்லன் கேரக்டர் பூரா அவர் தான் எடுத்துக்குவார். அப்படி இருக்கும்போது அவர் வந்தாலே பயமா இருக்குமா, அந்த மேடையில் அவர் வந்து குதிச்ச உடனே எல்லாரும் பயந்துருவாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு கலைஞர், அப்படியே தன்னை அதற்காக அர்ப்பணித்தவர் சங்கரதாஸ் சுவாமிகள். அவரு ஒரு நாடகத்துல, சத்தியவான் சாவித்திரி நாடகத்துல யமதர்மனா நடிக்கிறார். அவர் யமன் வேஷம் போட்டு அந்த தண்டாயுதத்தோட வந்து படார்னு கீழே வந்து குதிக்கிறார். மேடையில வந்து டமார்னு குதிச்சு யமன் வந்திருக்கிறேன் பாரடான்னு டம்முன்னு தட்டியிருக்கார். தட்டின உடனே இங்க கூட்டத்துல இருந்து ஐயோன்னு ஒரு சத்தம் கேட்டு, ஆடியன்ஸ்ல இருந்து ஐயோன்னு கத்தி விழுந்திருக்காங்க. என்னன்னு பார்த்தா ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு கரு கலைந்து விட்டது. இந்த பதட்டத்துல அந்த பொண்ணு கரு கலைந்து விட்டதாம்.
அவ்வளவு தூரம் அவ்வளவு உருக்கமா அவர் நடிப்பார், அப்படியே காட்டுற மாதிரி. இதுல இருந்து என்ன பண்ணாங்களாம், அதுக்கப்புறம் இன்னைக்கெல்லாம் சினிமாவில் பார்க்குறோம் இல்லையா, ஒரு படம் போடும்போது முக்கியமான காட்சியெல்லாம் கர்ப்பிணிகள், வயதானோர், இதய நோய் உள்ளவர்கள், இவங்கெல்லாம் இந்த படத்தை பார்க்காதீங்கன்னு ஒரு லிஸ்ட் போடுறாங்க இல்லையா, அதை தொடங்கி வச்சவரே சங்கரதாஸ் சுவாமிகள் தான் என்று சொல்கிறார்கள். அதனால அவர் வர்றதுக்கு முன்னால ஒரு அறிவிப்பு கொடுக்குற பழக்கத்தை கொண்டு வந்தாங்களாம். இப்போது சங்கரதாஸ் சுவாமிகள் அவர்கள் யமதர்மன் வேடத்தில் வர்றார், சனீஸ்வரன் வேடத்தில் மேடையில் தோன்ற போகிறார். எனவே இதய பலவீனமானவர்கள், குழந்தைகள், கர்ப்பிணிகள், முதியோர்கள்லாம் அரங்கை விட்டு வெளியே சென்று விட வேண்டும் என்ற அறிவிப்பு கொடுத்து படம் நடந்திருக்கு, நாடகம். அந்த அளவுக்கு அப்படி தத்ரூபமாக நடிக்கக்கூடியவராக நாடகத்தில் விளங்கியவர் சங்கரதாஸ் சுவாமிகள். ஆனா என்ன ஒரு துரதிர்ஷ்டம் தெரியுமா, அடுத்து ஒரு நாள் நல தமயந்தி நாடகத்துல அவர் சனீஸ்வரனாக நடித்து விட்டு அப்படியே அங்கங்க படுத்து தூங்கிடுவாங்கல்ல அரங்கத்துல, தூங்கி எழுந்துச்சு காலையில முகம் கழுவுறதுக்கு வந்திருக்காரு. விடிய விடிய நாடகம் நடக்கும், 5 மணி வரைக்கும்லாம் நடக்கும். காலையில 6 மணிக்கு பக்கத்துல இருந்து ஒரு கிணத்தடியில போய் முகம் கழுவு போயிருக்காரு. எப்படி இருந்திருக்காரு, சனீஸ்வர வேஷம், அப்படியே பயங்கரமா, ஆள் உயரம் தெரியும். அப்ப அங்க அந்த காலை நேரத்துல அங்க கிணத்துல ஒரு பொண்ணு தண்ணி இறைக்கிறதுக்காக வந்திருக்கான். தண்ணி இறைக்கிறதுக்காக வந்து இறைச்சிக்கிட்டு இருக்கும்போது நிமிந்து பார்த்துருக்கா பாருங்களேன். இவர் அரைகுறையா கலைச்ச மேக்கப்போட அங்கிருந்து வந்திருக்காரா, பார்த்ததுல அப்படியே நின்றுச்சு. அந்த பொண்ணு அட்டாக் வந்து இறந்து போச்சு, அப்படியே இறந்து போச்சான். உடனே முடிவு பண்ணிட்டாரு, இனிமேல் நான் நாடகத்துல நடிக்க மாட்டேன். எப்ப அடுத்தவங்களை பாதிச்சதோ இனிமேல் நடிக்க மாட்டேன், கதை வசனங்கள் பாடல் எழுதுறதோட நிறுத்திக்கிறேன்னு ஆஃப் ஸ்கிரீன் வேலையை மட்டும் எடுத்துக்கிட்டார். மேடைக்கு பின்புறம் இருந்து இயக்குகிற வேலையை மட்டுமே எடுத்துக்கொண்டார் அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ ஒரு நாடகத்தில் ஒரு கலையை வளர்ப்பதில் நம்முடைய பெரியவர்கள் எவ்வளவு மும்முரமாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம பார்க்கிறோம். இப்படி முத்தமிழும் நம்மை வாழ்க்கையில் உயர்வதற்கும் நம் வாழ்க்கையை ரசிப்பதற்குமாக பயன்பட்டு இருக்கிறது. ஒரே ஒரு செய்தியோடு நிறைவு செய்கின்றேன். மாணவர்கள் மத்தியில் பேசுறதுனால நான் கண்டிப்பா சொல்லணும் ஒரே ஒரு விஷயம், 2 நிமிஷம். முதல்வர் அவர்கள் மன்னிக்கணும், முதல்ல நான் சொல்லிடுறேன், இதை சொல்றதுக்காக மன்னிக்கணும், சரியா? ஏன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி தான விஷயம். மாணவர்கள் மத்தியில் பேசுறதுனால எந்த கல்லூரியிலையும் நான் சொல்லாம முடிக்க மாட்டேன். மாணவர்களுக்கு கல்வி முக்கியம், கல்வியை விடவும் எது முக்கியம்? கல்வியை விட முக்கியம் ஒழுக்கம், இல்லையா? அதனால்தான் திருவள்ளுவர் கல்வியை கண் என்று சொன்ன திருவள்ளுவரும் ஒழுக்கத்தை உயிர் என்று சொன்னார். அப்படிதானா? இப்ப கல்லூரிகள் எல்லாம் ஜூன் 19 கல்லூரி அடுத்த கல்வி ஆண்டு தொடங்கும்னு சொல்லிட்டாங்க, அப்படிதானா? அறிவிப்பு வந்துருச்சு. இப்ப எங்க கல்லூரியிலையும் அப்படிதான், ஜூன் 19 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டுக்கு தொடங்கும். 1ஆம் ஆண்டு கொஞ்சம் தள்ளி வரும், ஒரு 10 நாள் கழிச்சு ஜூலை 1 அப்படி வருவாங்க, இல்லையா? இப்போ எங்கள் கல்லூரியில் அதே மாதிரி வராங்கன்னு வச்சுக்கோங்க. 2, 3ஆம் ஆண்டு முதல்ல வந்தாச்சு, 19 வந்தாச்சு. வந்தால் எங்களை அனர்த்தம். அம்மா ஃபஸ்ட் இயர் எப்போ வருவாங்க, ஃபஸ்ட் இயர் எப்போ வருவாங்க, எதுக்கு கேட்டேன், எதுக்கு பார்க்க, அவருக்கு எப்போ வருவாங்கன்னு ரொம்ப ஆர்வமாக கேட்பான். வருவாங்கப்பா இன்னும் 1 வாரத்தில்னு சொல்லி விட்டாச்சு. இப்போ ஃபஸ்ட் இயர் பிள்ளைகள் வருது. இப்போ எங்கள் கல்லூரியை பொறுத்த வரைக்கும் கிராமப்புறங்கள்ல இருந்து நிறைய பிள்ளைகள் தமிழ் வழியில அரசு பள்ளியில படிச்சுட்டு வரும், பெண்கள் பள்ளியில படிச்ச பிள்ளைங்க. இங்க எங்க கல்லூரி ஆண்கள் பெண்கள் இருபாலர் கல்லூரி. இப்ப அந்த பிள்ளைகள் 1ஆம் ஆண்டு பிள்ளைங்க வரும்போது சீனியர் மாணவர்கள் 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு மாணவர்லாம் இந்த விளையாடுற இயல்பு தானே. இப்ப வரிசையா வராண்டால் நிற்பான், வரவேற்பு வரிசையா நிற்கிறது. இந்த பிள்ளைங்க வரும்போது அது பயந்துகிட்டு பதறி போய் வருது. 1ஆம் ஆண்டு பெண்கள் இவன் அவரை பார்த்து, ஏய் எங்க வீட்டுக்கு விளக்கேத்த வரியா? உடனே அந்த பொண்ணு கிராமத்தில் உள்ள பிள்ளையா டென்ஷன்ல விளக்குமாரோட வந்துருவேன். இப்ப அவன் கோவப்படுவான்றீங்க. உடனே அவன் ஓஹோ விளக்கேத்த முன்னால வீட்டை பூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணிட்டியோ அப்படிம்பா. இப்ப அதுக்கு அடுத்து என்ன ஆகுன்றீங்க? இப்ப அந்த பிள்ளை அதோட விட்டுட்டுச்சுன்னா அவனும் கண்டுக்க மாட்டான், அதோட விட்டுருவான், அவனுக்கு விளையாட்டு அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆனா அடுத்த நாள் இந்த பிள்ளைகள் என்ன பண்றது, அவனை பார்க்கும்போது ஒரு முறைக்கிறது, தானே சொன்னான் அப்படின்ட்டே போறது. உடனே அவன் நம்மளை யாரும் கூர்ந்து பார்க்குறாங்களேன்னு கவனிப்பான். அடுத்து தோழியோட போகும்போது இன்னும் கேட்டான் அப்படின்னு அவனை காட்டி சொல்றது, நோட்டட். அப்புறம் போயிட்டு திரும்பி பார்த்து இவன் தான் அப்படிங்கிறது. இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், தொடர்ந்து அவனுக்கு சீண்டனும் போலயே இருக்கும்.
ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பான், சீண்டுவான், அப்புறம் ஒரு சண்டை வரும், அதுக்கப்புறம் அது பெரிய மோதல் ஆகும். அப்புறம் தேவையா இது, நமக்கு தேவையா அது? 3 வருஷம் படிக்க வந்து வீணாக்கிடக்கூடாது இல்லையா? ஆனா அன்னைக்கே பார்த்துட்டு அதோட பேச கிண்டல் விளையாட்டுக்கு சொல்றான், இது இயல்பு, இந்த வயதுக்கே உரிய குறும்புன்னு நினைச்சு விட்டுட்டு உங்க வேலையை பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஆண் பெண் நட்பில் சரியான எல்லையை புரிந்து கொண்டு பழகினீர்கள் என்றால் பசங்களை மாதிரி உங்களுக்கு பாதுகாப்பான தோழன் வேறு யாருமே இருக்க முடியாது. உண்மையா சொல்றேன் இல்லையா? இப்ப எங்க கல்லூரியில எல்லாம் பிள்ளைகளை அனைத்து கல்லூரி மாணவர்கள் போட்டிக்கு அனுப்பும் போது ஒரு பேராசிரியர்கள் துணைக்கு வரணும்னு தொடக்க சொல்லுவாங்க. ஆனா நாங்கெல்லாம் அப்படி அனுப்பவே மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு இருக்கிறதே 14 பேர் தான். நாங்க போக மாட்டோம். கூட போற மாணவர்கள்ல ஒருத்தர் நல்லா பார்த்துக்குவோம் அந்த பிள்ளைகளை, வேற எங்கேயும் போக விடாம பத்திரமா சாப்பாடு கிடைச்சதா, தண்ணி கிடைச்சதா எல்லாம் பார்த்து பத்திரமா திரும்பி கொண்டு வந்து வீடு சேர்க்கிற வரைக்கும் நண்பர்கள் பார்த்து கொள்வார்கள் என்பதை உணர்ந்து பழக வேண்டும். அதான் முக்கியம். சரியா? அந்த எல்லையை தாண்டி பழகாமல் சரியான எல்லையில் இருந்தால் நம்முடைய கல்லூரி பருவம் தமிழை போல இனிப்பாக இருக்கும். இல்லைன்னா கஷ்டம் இல்லையா? வாழ்க்கை வீணாக போய்விடும் என்பதை ஒரு தாய் ஸ்தானத்தில் உங்களுக்கு நாங்கள் அதை உணர்த்துறோம். ஏன் இதை சொல்றேன்னா, முன்னாலெல்லாம் சினிமாலேயே பாட்டு வச்சு எங்களுக்கு உணர்த்தினார்கள், வாழ்க்கையில தப்பு பண்ணிடாத, கல்யாணத்துக்கு முன்னால தவறாக போய் விடாதீர்கள், வாழ்க்கை பாதிப்படையும் என்று சினிமா பாட்டிலேயே சொல்லி கொடுத்தாங்க. ஆனா நம்ம தான் அதை கவனிக்கல. ஏன்னா பாட்டு அப்படி இருக்கும் இல்லையா? நீங்க கேட்ட பாட்டு தான் சொன்னா கண்டுபிடிச்சிருவீங்க. சொல்லவா? சிட்டு போல பெண் இருந்தா வட்டமிட்டு சுத்தி சுத்தி கிட்ட கிட்ட ஓடி வந்து தொடலாமா, தாலி கட்டு முன்னே கையி மேல படலாமா. அப்படிதான் அந்த பொண்ணு சொல்றா. அப்படி அத்தை பிள்ளைகள் மாமா பிள்ளைகள் பேசும்போது அந்த பொண்ணு சொல்றா, தொடலாமா. உடனே அவன் கேட்கிறான், நல்லா சிரிச்சு பேசுற, தொட்டு மட்டும் பேசக்கூடாதா? அவன் கேட்பான்ல, பார்க்கும் போதெல்லாம் சிரிச்சு சிரிச்சு பேசுறீல்ல. பதிலுக்கு அவன் கேட்கிறான், வெட்டுமிழி பார்வையினால் ஒட்டுறவாய் பேசிவிட்டு எட்டி எட்டி இப்படியும் ஓடலாமா, கைய தொட்டு பேச மட்டும் தடை போடலாமா. ஏமா ஏமா ஏமா. உடனே இப்ப அவ சொல்றா, நீ என்னைய தொடலாம் எப்ப தெரியுமா? ஊரறிய நாடறிய பந்தலிலே நமக்கு உற்றவங்க மத்தவங்க மத்தியிலே ஒன்னாகி ஒன்னாகி உறவு முறை கொண்டாடும் முன்னாலே ஒருவர் கைய மற்றொருவர் தொடலாமா, அத புரியாம ஆம்பளைங்க துடிக்கலாமா. அவ்வளவுதான், முடிச்சிருவோம் சரியா? அப்போ பாட்டுல திருமணம் என்று ஒன்று நடந்த பிறகுதான் நாம் தொட்டு பேசலாம் என்ற பண்பாட்டை சொல்லிக் கொடுத்தது திரைப்பட பாடல். கவனிக்கல நம்ம இல்லையா? அதுவும் இலக்கியம். திரையிசை பாடல்கள் இலக்கியம். இப்ப நீங்க உங்க மைண்ட் வாய்ஸ் என்ன ஓடுது எனக்கு தெரியுது. அந்த காலத்து பாட்டு அதனால எங்களுக்கு தெரியாது, அப்படிதானா? ஆனா இடைக்காலத்துல கூட ஒரு பாட்டு வந்துச்சு, நம்ம கவனிக்கல. ஏன்னா பாட்டு அவ்வளவு பயங்கரமா இருந்தது. பாட்டு கேட்கறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. அதுக்கு நான் முதல்ல மன்னிப்பு கேட்டேன், முதல்ல மன்னிப்பு கேட்டுட்டு தான் ஆரம்பிக்கிறேன். ஏன்னா அப்படி பாட்டு அது இல்லையா? அது அதனால நீங்க புரிஞ்சிருக்க மாட்டீங்க. நம்ம குஷ்பு ஆடின பாட்டு தான். ஒரு நாடோடி கும்பல்ல அத்தை பிள்ளைகள் மாமா பிள்ளைங்க பேசும்போது ஒருத்தர் கேலி பண்றது இயல்பு தானே. அப்படி ஒருத்தன் கிண்டல் பண்றான் முறை பொண்ணை பார்த்து. பாட்டு எப்படி ஆரம்பிக்கும்? ஒத்த ரூபாய் தாரே ஒரு உனக்க கட்டும் தாரே, ஒத்துக்கிட்டு வாடி நம்ம ஓட பக்கம் போவோம். எதுக்கு? 1 ரூபாய்க்கு. ரொம்ப மோசமா இல்ல? சொன்ன உடனே அவ விளையாடாத அப்படின்பா, கிண்டல் பண்ணாத மாமா சொல்லுவோம்ல. ஒத்த ரூபாய் வேணாம், உனப்ப கட்டும் வேணாம், ஒத்துக்கிட மாட்டேன், சும்மா ஒதுக்கி நில்லு மாமா, விளையாடாத வா. உடனே அவன் ரேட்டை கூட்டுவான். 10 ரூபாய் தாரே ஒரு பதக்க சங்கிலி தாரே, 10:30 மணிக்கு மேலே நீ வெத்தலை காட்டுக்கு வாடி. இடம் செலக்ட் பண்ணிருக்காம. இப்ப அந்த பொண்ணு வேண்டாம்பா, இவன் ரேட்டை கூட்டிக்கிட்டே வருவான். அந்த பொண்ணு மாட்டேன்னு சொல்லுது. கடைசியில ஏலத்தை முடிப்பான் ஒரு பெரிய அமௌண்ட் வச்சு. எப்படி? ஏன் சொத்து புறம் தாரே, சாவி கொத்தும் கையில தாரே, பச்சை கிளி வாடி நம்ம படப்பு பக்கம் போவோம். அப்ப கூட வீட்டுக்கு கூப்பிடல. இப்பதான் அந்த பொண்ணு சொல்றா, எத்தனை முறை சொன்னாலும் கேட்க மாட்டியா? ஓ சொத்து சுகம் வேணா என் புத்தி கெட்ட மாமா, மஞ்ச தாலி போதும் மடியில நான் வாரேன். அங்க இருக்கு நம்ம
பண்பாடு இல்லையா? இந்த பண்பாட்டை அது என்ன பாட்டு, நாட்டுப்புற பாட்டா இலக்கிய பாட்டாங்கிறது முக்கியம் இல்லை, அது சொல்கின்ற கருத்து என்னங்கிறத புரிந்து கொண்டால் அதை இலக்கியமாக நாங்கள் ரசித்து பழகினால் நமக்கு முத்தமிழ் அமுதமாக ஜொலிக்கும். நிறைவாக ஒன்று, மாணவர்கள் வாழ்க்கையில் உயர வேண்டும் என்றால் தகுதியை உயர்த்திக் கொள்ள வேண்டும். தகுதி, தன்னம்பிக்கை, குறிக்கோள், திட்டமிடல், 3 சேர்ந்தா தகுதி உயர்ந்துடும் இல்லையா? அது உயர்ந்தால் இதே மேடையில் நீங்கள் சிறப்பு விருந்தினராக வந்து அமர வேண்டும். இதுதான் நீங்கள் உங்கள் ஆசிரியர்களுக்கு கொடுக்கின்ற குருதட்சணையாக இருக்கும் என்று சொல்லி, தன்னம்பிக்கையும் முயற்சியும் தான் வாழ்க்கையில் வெற்றி தரும் என்று தேசிய விருது பெற்ற பா. விஜய் எழுதிய ஒரு பாடலோடு நிறைவு செய்கின்றேன். ஒரே பாட்டு, தேசிய விருது கிடைச்சது அந்த பாட்டுக்கு, தன்னம்பிக்கை பாடல். வாழ்க்கை கவிதை வாசிப்போம், வானமளவு யோசிப்போம், முயற்சி என்ற ஒன்றை மட்டும் மூச்சு போல சுவாசிப்போம். லட்சம் கனவு கண்ணோடு, லட்சியங்கள் நெஞ்சோடு, உன்னை வெல்ல யாரும் இல்லை, உறுதியோடு போராடு. மனிதா உன் மனதை கீறி விதை போடு, மரமாகும். அவமானம், படுதோல்வி எல்லாமே உரமாகும். தோல்வியின்றி வரலாறா, துக்கம் என்ன என் தோழா? ஒரு கனவு கண்டால் அதை தினம் முயன்றால் ஒரு நாளில் நிஜமாகும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாய்ப்புக்கு நன்றி.